ஹாய் எவ்ரிவன் வெல்கம் பேக் டு ஃப்ளேவர்ஸ் வித் சுபா. இன்றைக்கி வந்து ரொம்ப டேஸ்டியாக ரொம்ப ஈஸியாக பண்ணக்கூடிய ஒரு ஈவினிங் ஸ்நாக் ரெசிபி பின்வீல் சமோசா தான் நான் இன்றைக்கி செய்ய போகிறேன். அதுவும் ரொம்ப ஹெல்த்தியாக வீட் ஃப்ளார் வச்சு நம்ம இன்றைக்கி பண்ண போகிறோம். ஸோ இப்போ இதெல்லாம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு வந்து இந்த பின்வீல் சமோசா பண்ணுறதுக்கு மேல் மாவு ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு நான் இங்கே கொஞ்சமாக கோதுமை மாவு எடுத்திருக்கேன். இப்போ இதில் வந்து ஃப்ளேவருக்காக நான் கொஞ்சம் கருஞ்சீரகம் சேர்த்துக்கிறேன். இதுக்கு பதிலாக நீங்கள் ஜீரகம் சேர்த்துக்கலாம், ஓமம் சேர்த்துக்கலாம், இல்லைனா காஞ்ச வெந்தயக்கீரையை கூட கையால் நல்லா நுணுக்கி இதில் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு எது பிடிக்குதோ அதை நீங்கள் சேர்த்துக்கோங்க. இது கூடவே வந்து கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு அது கூட கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய்க்கு பதிலாக நீங்கள் நெய் கூட சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாம் வந்து அந்த மாவில் நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ எல்லாத்தையும் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு, இப்போ இதில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து நம்ம சப்பாத்தி மாவுக்கு எப்படி பிசைஞ்சுப்போமோ அதே மாதிரி ரொம்ப டைட்டாகவும் இல்லாமல் ரொம்ப லூஸாகவும் இல்லாமல் ஒரு மீடியம் பதத்துக்கு நல்லா சாஃப்டாக பிசைஞ்சு வச்சுக்கோங்க. இப்போ மாவு வந்து நல்லா பிசைஞ்சிட்டேன். இப்போ இது வந்து ஒரு 15-20 நிமிஷத்துக்கு அப்படியே ஊறட்டும். அதுக்குள்ளே நம்ம உள்ளே வைக்கிற ஸ்டஃபிங்கை வந்து ரெடி பண்ணிக்கலாம். இப்போ உள்ள வைக்கிற ஸ்டஃபிங்க்கு நான் இங்கே ஒரு 3 உருளைக்கிழங்க வந்து வேக வச்சு, அத வந்து ஃப்ரிட்ஜில ஒரு 2 மணி நேரம் வச்சுட்டு, அதுக்கப்புறம் நீங்க யூஸ் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு அந்த உருளைக்கிழங்கோட டெக்ஸ்சர் வந்து நல்லாயிருக்கும். அத ஹேண்டில் பண்ணுறதுக்கும் உங்களுக்கு ஈஸியா இருக்கும். ஸோ அந்த மாரி நான் சில் பண்ணிவிட்டு, மேலே வந்து ஸ்கின் எல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு, ஒரு கிரேட்டர வச்சு இந்த உருளைக்கிழங்க வந்து நல்லா கிரேட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நெக்ஸ்ட்டு வந்து நான் இங்கே ஒரு பேனில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் வந்து கொஞ்சம் சூடானவுடனே இதில் வந்து கொஞ்சமாக ஜீரகம் சேர்த்துக்கோங்க. அது கூடவே வந்து கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துட்டு அதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் கொஞ்ச நேரத்துக்கு வதக்கிக்கோங்க. அது கூடவே வந்து நம்ம கிரேட் பண்ணி வச்சுருக்கிற பொட்டேட்டோ எல்லாத்தையும் சேர்த்துட்டு எல்லாத்தையும் ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் வந்து நம்ம கொஞ்சம் மசாலாலாம் சேர்த்துக்கலாம். முதல்ல வந்து நான் நல்லா பொடிசாக நறுக்கின பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேன். அது கூடவே வந்து கொஞ்சமாக மஞ்சள் தூள், அதுக்கப்புறம் காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. அது கூடவே வந்து நல்லா வறுத்த ஜீரகத்தூள் கொஞ்சம், கொஞ்சம் கரம் மசாலா, அதுக்கப்புறம் சாட் மசாலா, கொஞ்சம் மேங்கோ பவுடர், அதுக்கப்புறம் கொஞ்சம் உப்பு, இது கூடவே வந்து நல்லா பொடிசாக நறுக்கின கொத்தமல்லி, அதுக்கப்புறம் கொஞ்சம் லெமன் ஜூஸ். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு எல்லாத்தையும் ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த ஸ்டஃபிங்கில பார்த்தீங்கன்னா, எனக்கு பிடிச்ச மாரி மசாலாலாம் சேர்த்துருக்கேன். இப்போ இதில உங்களுக்கு வேறு ஏதாவது சேர்க்கணும், இல்ல ஏதாவது ஸ்கிப் பண்ணணுன்னா கூட நீங்க தாராளமா உங்களுக்கு பிடிச்ச மாரி நீங்க மாத்திக்கோங்க. இப்போ எல்லாத்தையும் ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். இப்போ இது வேறு ஒரு பிளேட்டுக்கு மாத்திட்டு நல்லா ஆற விட்டுருங்க. அதுக்கப்புறம் நம்ம இத செய்ய ஆரம்பிக்கலாம். ஸோ இப்போ ஃபில்லிங் வந்து ரெடி ஆயிடுச்சு. மாவும் வந்து ஒரு 15 to 20 மினிட்ஸ் நல்லா ஊறியிருக்கு. இப்போ இத வந்து ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு, நம்ம சப்பாத்திக்கு எப்படி உருட்டுறோமோ அதே மாதிரி உருட்டிக்கோங்க. நல்லா பெருசா உருட்டிக்கோங்க. இப்போ சப்பாத்தி மாரி நல்லா பெருசா உருட்டிட்டேன். இதோட திக்னஸ் பார்த்தீங்கன்னா, இந்த அளவுக்கு இருக்கணும். இந்த மாரி நல்லா உருட்டிக்கோங்க. இப்போ இதில வந்து நம்ப செஞ்சு வச்சிருக்கிற ஃபில்லிங்க வந்து எல்லா இடத்துலயும் அந்த மாவுல வந்து எல்லா இடத்துலயும் நல்லா ஈவனா ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. இப்போ சைட்ஸில மட்டும் சின்னதா கேப் விட்டுட்டு, மத்த இடத்துல வந்து நல்லா ஈவனா இந்த மாரி ஃபுல்லா ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. ஸ்ப்ரெட் பண்ணிட்டு, இப்போ இத வந்து அப்படியே ரோல் பண்ணணும். நல்லா டைட்டா ரோல் பண்ணிக்கோங்க. நான் வீடியோல காமிச்ச மாரி செஞ்சுக்கோங்க.
ஸோ இப்போ இந்த மாரி ரோல் பண்ணிவிட்டு, இப்போ இந்த சைட்ஸில் இருக்கிறதையும் வந்து நல்லா டக் இன் பண்ணிக்கோங்க. நல்லா க்ளோஸ் பண்ணிக்கோங்க. க்ளோஸ் பண்ணிவிட்டு, இத வந்து நல்லா ரோல் பண்ணிக்கோங்க. எல்லா இடத்துலயும் ஈவனா இருக்கிற மாரி ரோல் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாரி எல்லா இடத்துலயும் ஈவனா இருக்கிற மாரி ரோல் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த மாரி ரோல் பண்ணிவிட்டு, இப்போ ஒரு ஷார்ப் நைஃப் வச்சு லைட்டா கட் பண்ணிக்கோங்க. அந்த உள்ள இருக்கிற அந்த வீல் டிசைன் வந்து தெரியிற மாரி லைட்டா கட் பண்ணிக்கோங்க. ஒரு வேளை நைஃப்ல கட் பண்ணுறது உங்களுக்கு கஷ்டமா இருந்ததுன்னா, நீங்க ஒரு த்ரெட்ட வச்சு கூட கட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த மாரி கட் பண்ணிட்டு, மேல வந்து கைய வச்சு லைட்டா ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இதே மாதிரி எல்லாத்தையும் கட் பண்ணி, இந்த மாரி ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இப்ப எல்லாத்தையும் வந்து ரெடி பண்ணியாச்சு. இப்ப இது மேல வந்து நல்லா கிரிஸ்பியா வரதுக்கு ஒரு கோட்டிங் குடுக்கணும். அதுக்கு வந்து நான் இங்க ஒரு ஸ்லரி வந்து ரெடி பண்ணிக்கிறேன். அதுக்கு நான் இங்க கொஞ்சமா மைதா மாவு எடுத்திருக்கேன். இப்ப இதுல வந்து கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி ஊத்தி, கட்டி இல்லாம நல்லா தண்ணியா கரைச்சு எடுத்துக்கோங்க. ஸோ இந்த அளவுக்கு நல்லா தண்ணிய கரைச்சிட்டு, இப்ப இதில வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க சமோசாவ ஒண்ணு ஒண்ணா நல்லா டிப் பண்ணி, மேல வந்து ஒரு லைட்டா கோட்டிங் வந்த பிறகு, இங்க ஆயில வந்து நான் ஒரு மீடியம் ஹீட்ல ஹீட் பண்ணி வச்சிருக்கேன். அதில போட்டு 2 சைடும் நல்லா கிரிஸ்பியா வர மாரி லைட் கோல்டன் கலர் மாறுற வரைக்கும் நல்லா கிரிஸ்பியா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ இந்த சமோசாவ வந்து நான் ஷாலோ ஃப்ரை தான் பண்றேன். உங்களுக்கு வேணும்னா நீங்க டீப் ஃப்ரை கூட பண்ணிக்கலாம். இன்னும் கொஞ்சம் ஹெல்தியா போணும்னு நெனச்சீங்கன்னா, ஏர் ஃப்ரையர்ல கூட நீங்க இத ஃப்ரை பண்ணிக்கலாம். ஸோ இந்த அளவுக்கு 2 சைடும் நல்லா கிரிஸ்பியா வர மாரி ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ அவ்வளோதான் நம்மளுடைய சூப்பரான பின்வீல் சமோசா வந்து ரெடி ஆயிடுச்சு. செம்ம டேஸ்டியா இருக்கும். ஈவினிங் ஸ்நாக் நீங்க இத செஞ்சு குடுத்தீங்கன்னா, எல்லாரும் விரும்பி சாப்பிடுவாங்க. அதுவும் இல்லாம நம்ம கொஞ்சம் ஹெல்தியா வீட் ஃப்ளார் வச்சு தான் இத செஞ்சிருக்கோம். ஸோ கண்டிப்பா நீங்களும் வீட்ல ட்ரை பண்ணி பாருங்க. இது கூட வந்து நல்ல ஸ்பைசியான ஒரு கிரீன் சட்னி, அப்புறம் டொமேட்டோ கெச்சப் வச்சு சர்வ் பண்ணீங்கன்னா சூப்பரா இருக்கும். ஆல்ரெடி நான் நெறைய வீடியோஸ்ல வந்து இந்த கிரீன் சட்னி ரெசிபி வந்து போஸ்ட் பண்ணியிருக்கேன். செக் பண்ணிக்கோங்க. ஸோ இதே மாதிரி நீங்களும் வீட்ல ட்ரை பண்ணி பாருங்க. ஸோ இதோட இந்த வீடியோ முடியுது. நெக்ஸ்ட் வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோட உங்களை பார்க்குறேன். என்னோட வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் ஃப்ளேவர்ஸ் வித் சுபாக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.